வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நியூட்ரியன்ஸ் அல்லது ஊட்டச்சத்துக்கள் என்றால் என்ன, அது நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு ஷார்ட்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் தினமும் சாப்பிடும் உணவுகளில் இருக்கும் நியூட்ரியன்ஸ் அல்லது ஊட்டச்சத்துக்கள் தான் நம் உடலை ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவுது. ஆனால் நியூட்ரியன்ஸ் அல்லது ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னா என்ன தெரியுமா? எளிமையாக சொன்னால், உடலின் வளர்ச்சி, செயல்பாடு மற்றும் ஆரோக்கியத்தை பராமரிக்க உணவிலிருந்து கிடைக்கும் சத்துக்கள் தான் நியூட்ரியன்ஸ். நியூட்ரியன்ஸ் முக்கியமாக 2 வகைப்படும். முதலாவது பார்த்திங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது உடலுக்கு அதிக அளவில் தேவைப்படும் சத்துக்கள். இதில் கார்போஹைட்ரேட்ஸ், புரதம் மற்றும் கொழுப்பு இதெல்லாம் அடங்கும். அடுத்து 2வது மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இது உடலுக்கு சிறிய அளவில் தேவைப்பட்டாலும் ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியமானது. இதில் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அடங்கும். உதாரணமாக கார்போஹைட்ரேட்ஸ் உடலுக்கு சக்தி தரும், புரதம் தசைகளை உருவாக்குது, கொழுப்பு ஹார்மோன்களின் உற்பத்திக்கு உதவுது, விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, மேலும் பல ப்ராசஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. உடலுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் குறைஞ்சா சோர்வு, பலவீனம், வளர்ச்சி குறைபாடு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் ஒரே மாதிரியான உணவை சாப்பிடாம காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள், சிறுதானியங்கள், முட்டை, பால் போன்ற பல்வேறு உணவுகளை சேர்த்து சாப்பிடுவது மிகவும் அவசியம். சுருக்கமாக சொன்னால், நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது நம் உடலை இயக்கும் எரிபொருளும் உடலை கட்டமைக்கும் கட்டுமான பொருளும் தான். சத்தான உணவு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க.